ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அண்ட் ஆஸ் யூஷுவல் டெய்லி ருட்டீன் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்றைக்கி எடுத்தது. என்னோட சாட்டர்டே ஃபுல் ரொட்டீன் vlog தான் இது. அண்ட் அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஸோ நானும் என்னோட பையனும் மட்டும்தான் எங்களுக்கு என்னெல்லாம் குக் பண்ணோம், எப்படியெல்லாம் அந்த டே போச்சுன்றதோட ஒரு குட்டி வீடியோ. மார்னிங் எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட்க்கு குக் பண்ணி அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கிச்சன் க்ளீனிங் தான். ஸோ யூஸ்வலாகவே நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணுவோம், பட் அந்த சாட்டர்டே அன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ எல்லாமே எடுத்து இழுத்து போட்டு எல்லாம் ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுவோம். மற்ற நாள் ஆஃபீஸ் போகிற அர்ஜென்ட்டில் கொஞ்சம் எல்லாமே க்ளீன் பண்ணுவோம். பட் ஸ்டில் சாட்டர்டேன்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தான். சைட் ரேக்கு அதில் வச்சுருக்க இந்த டப்பாங்கெல்லாம் ஆயில் பிடிச்சி ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இதெல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நியூஸ் பேப்பர்லாம் வாங்குறதே இல்லாதனால இந்த பழைய டைரியில் இருக்க பேப்பர்லாம் கிழிச்சு தான் இதில் வச்சேன். ஸோ என்ன தான் அடுக்கி வச்சாலும் என்னோடய பையன் அடுத்த செகண்டு எல்லாமே கழிச்சு போட்டுருவான். பட் ஸ்டில் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணுன்றதுக்காக அப்பப்போ எல்லாம் எடுத்து வைக்கிறது தான். இந்த கேஸ் எல்லாம் நம்ம நல்லா சோப் போட்டு கழுகுவோம். அந்த டைம் மட்டும் கொஞ்சம் பலன்னு இருக்கும். ஒரு நிமிஷத்தில் குக் பண்ணோம்னா எல்லாமே அப்படியே ஆயில் வந்துடும். ஸோ க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். என்ன தான் நான் இந்த பக்கம் க்ளீன் பண்ணிவிட்டு வரதுக்குள்ளே என்னோடய பையன் அந்த பக்கம் எல்லாம் களைச்சி போட்டுருவார். இந்த கேஸ் இருக்க இடத்துல எங்களுக்கு விண்டோ இல்லை. ஸோ அந்த ஆயில் பெஸ்க்கு எல்லாமே இந்த செவத்தில் தான் ஒட்டிகிட்ருக்கோம். ஸோ அது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கிச்சனை நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இந்த மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தேன். சிலது கேஸ் பக்கத்துலேயே இருக்கிறனால அந்த ஹீட்டுக்கு அது நல்லா வரல. அதனால சிலதை கொஞ்சம் வெளியே வச்சுட்டு 1-2 மட்டும் உள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாத்திரம் எல்லாம் நல்லா கழுகிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாமே ஒரு மாப் போட்டு தொடச்சிட்டேன். அண்ட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு இது பண்ணி முடிக்கிறதுக்கே. அதுக்குள்ளே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நானும் என்னோடய பையனுன்றதுனால கொஞ்சமாக தான் கோவக்காய் பொரியல் அண்ட் பீட்ரூட் பொரியல் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். குழம்பு எதுவுமே வைக்கல. ஸோ அது பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி அரிசியை ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன். கோவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய பையன் ஆல்ரெடி நான் அந்த உப்பு டப்பாலாம் எடுத்தேன்னா அவன் ஒரு குக்கிங்க்கு தனியாக நான் என்னென்னலாம் போடுறனோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அவர் ஒரு பாத்திரத்தில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவார். ஸோ கோவக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி நேராவோ இல்லை ரவுண்ட் ஷேப்லேயோ நல்லா நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த ரொம்ப ஈஸி, வெங்காயம் தக்காளி அதெல்லாம் எதுவுமே போட வேண்டாம். ஒரு கடாயில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் பண்ணேன். ஸோ தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டுட்டு அந்த கோவக்காய் போட்டு மேலே கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்க விட்டுட்டேன். பீட்ரூட் பொரியலுக்கு இந்த தோல்லாம் நல்லா சீவிட்டு, எனக்கு பீட்ரூட் இந்த மாதிரி துருவினா தான் பிடிக்கும், கட் பண்ணால் பிடிக்காது. ஸோ நல்லா துருவிட்டேன். ஸோ இது துருவும் போது என்னோடய பையனுக்கு நான் லிப்ஸ்டிக் போடுமெல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இதை அப்படியே அவர் வாயில் கொஞ்சம் வச்சு விட்டோன்னே ஏதோ அவருக்கு லிப்ஸ்டிக் போட்ட நினப்பு போல் ரொம்ப ஹாப்பியாக மறுபடி கேட்டுகிட்டே இருந்தார். அண்ட் சைட் பை சைட் பீட்ரூட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தார். ஸோ கண்ணாடியில் போய் பார்த்துட்டு வர்றது அவருக்கு ஒரு ஹாப்பினஸ் இது. அண்ட் வெங்காயம் மட்டும் பீட்ரூட்க்கு கட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ கோவக்காய் பொரியலும் நல்லா வதங்கிடுச்சு. அண்ட் இது நல்லா வேகணும், இல்லைனா ஒரு மாதிரி நறுக்குன்னு இருக்கும். அதனால பீட்ரூட் பொரியல் பண்ண வேண்டாம். பீட்ரூட் பொரியலுக்குமே ரொம்ப ஈஸியானது தான். ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம் அண்ட் கருவேப்பிலை, பீட்ரூட்டை போட்டு நல்லா வதக்கி விட்டேன். கோவக்காய் பொரியலுக்கு லாஸ்ட்டில் பீனட்டும் உளுந்த பருப்பு ரெண்டையுமே நல்லா வறுத்துட்டு அதை அதில் போட்டு லாஸ்ட்டாக போட்டு டப்புன்னு எடுத்துட வேண்டியது. அண்ட் அரிசி ஊறினதுக்கப்புறமா குக்கரில் ரைஸும் வச்சுட்டேன். பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது 3 ரெடி ஆனதுக்கப்புறமா ஏதோ ஒன்று மிஸ் ஆனிச்சு, வெறும் சாப்பாடு மட்டும் சாப்பிட்ற மாதிரி. ஸோ காலிஃப்ளவர் இருந்தது, அது மட்டும் சில்லி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலிஃப்ளவர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு என்கிட்ட சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஒரு மசாலா இருந்தது. ஸோ அந்த மசாலாவை போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதும் அந்த மசாலா மட்டும் போட்டனால அந்த மசாலா எதுவுமே காலிஃப்ளவரில் ஒட்டலை. ஸோ நெக்ஸ்ட்டு ரவுண்டுக்கு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டேன். ஸோ இதில் நல்லா மசாலா ஊட்டி நல்லா இருந்தது. அண்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு பையனுக்கு எண்ணெயில் பொரிச்சது எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்கிறதுக்காக அவருக்கு மட்டும் தனியாக ஒரு முட்டை மட்டும் போட்டு ரைஸு பொரியல் எதுவுமே காரம் இல்லை. ஸோ அதனால் முட்டை பொரியல், கோவக்காய் அண்ட் பீட்ரூட் பொரியல் வச்சு அவருக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன். ஸோ ஆஃப்டர்நூன் முடிச்சது கொஞ்சம் துணியெல்லாம் மடிக்க வேண்டியிருந்துச்சு, அதெல்லாம் மடிச்சிட்டேன். பையனை தூங்க வச்சு அவர் எந்திரிச்சதுக்கப்புறமா ராகி தான் கேட்டார். ஸோ ஈவினிங் போல் அவருக்கு ராகி கிண்டி கொடுத்துட்டேன். ஸோ இந்த ராகி செய்யும்போது இந்த திண்டை மேலே ஏறி உட்காந்தேன்னா அங்கேயே சமத்தாக உட்காந்துருப்பாருன்னு சொல்ல மாட்டேன். அப்படியே உட்காந்து ஏதாவது நோண்டிட்டு தான் இருப்பார். அண்ட் ராகி பண்ணி கொடுத்துட்டு அவருக்கும் ஊட்டி விட்டேன். ஈவினிங் ஒரு வாக் மட்டும் 2 பேரும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா 90s கிட்ஸோட ஃபேவரட் பால்கோவா. இது தெரியாதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி பண்ணுறது. பொட்டுக்கடலை நிறையா இருந்தது, அதனால் பொட்டுக்கடலை அண்ட் சுகர் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி. சுகர் நீங்கள் கம்மி பண்ணால் கம்மியாக எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிற வேண்டியது தான். பொடி பண்ணதுக்கப்புறமா ஒரு கடாயில் நெய் ஊற்றிட்டு
நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கத எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி கையில் பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கணும். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்தில் நெய் நல்லா தடவி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கத போட்டு நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கையில் ப்ரெஸ் பண்ணும்போது ஈக்குவலாக வரலன்னா ஒரு டம்ளர் வச்சு கூட அப்படியே அழகாக மேலே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதை ரெஸ்ட் விட்டுட்டு நைட் டின்னருக்கு மாதம்பட்டியிலேருந்து கொஞ்சம் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி, சிக்கன் பட்டர் மசாலா, அது கூட குல்ச்சா அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் இளநீர் பாயாசம். ஸோ நைட் ஒரு அருமையான டின்னர் சாப்பிட்டேன். அண்ட் தந்தூரி மறந்துட்டேன். நல்ல அருமையான டின்னர் சாப்பிட்டுட்டு அண்ட் பால்கோவா வந்து நல்லா தான் வந்திருந்தது. பட் கட் பண்ணும்போது என் பையன் வச்சு நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அது இதுன்னு பண்ணி விட்டான். ஸோ பட் ஷேப் கொஞ்சம் நல்லா வரல. பட் வேறு மாதிரி டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். பாய்.